நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். காலையிலிருந்து இறைவன் நம்மை வழி நடத்தி வருகிறார். இந்த அற்புதமான வேளையிலே, குறிப்பாக மதிய வேளையிலே இறைவனை நாடுவது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. உடல் சோர்வு, தேவையில்லாத எண்ணங்கள், பல சிந்தனைகள் இந்த நேரத்தில் நம்மை இறைவனிடமிருந்து பிரிக்கக்கூடும். ஆனாலும் இதோ இந்த நேரத்தை நாம் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, தர்மையான பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. எவ்வளவு ஆர்வத்தோடு இந்த பிள்ளைகள் உம்மை நாடுகிறார்கள், தேடுகிறார்கள். ஆண்டவரே, நீர் இவர்கள் மத்தியில் தங்கி இருந்து இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யும், அவர்களுடைய ஏக்கங்களை எல்லாம் பூர்த்தி செய்யும், அவருடைய தாகங்களை எல்லாம் பூர்த்தி செய்யும். ஆண்டவரே, இவர்களோடு நீர் பயணம் செய்து அப்பா இஸ்ரவேல் மக்களை அடிமையிலிருந்து வாக்களிக்கப்பட்ட சுதந்திரத்திற்கு எப்படி அழைத்து சென்றீரோ அதே போல இவர்களையும் இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல்லும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இவர்களோடு தங்கி இருந்து இவருடைய வாழ்க்கையை நீர் மாற்றும். இவ்வாறாக இவர்களை உம்முடைய சீடர்களாக, அப்போஸ்தலர்களாக நீர் மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்க. We'll start with group number 2. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, இப்போ இளைஞர்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கத்தோலிக்க இளைஞர்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றதான் இப்போ கொஸ்டின். அதுக்கு நாங்கள் எங்கள் டீமில் என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன். இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் நம்மளுக்கு கிடைக்கிற டிஸ்ட்ராக்ஷன்னால் ஃபஸ்ட்டு அந்த யூத்துக்கு அந்த ப்ராப்ளம், அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட தனி இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அது ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபெய்த்து, ஃபேமிலியிலேருந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாது, நீங்கள் சர்ச்சுக்கு போ அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதனால அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அடுத்து ஹோப்லெஸ், அவங்களுக்கே ஒரு ஹோப் இல்லை, இறைப்பற்று அவங்களுக்கே ஒன்று இல்லாதனால அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ், அவங்க கடவுளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால அது ஒரு ப்ராப்ளமாக நாங்கள் எங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுறோம். செகண்ட் கொஷின், ஏன் இன்றைய இளைஞர்கள் இறைப்பற்று இல்லாமல் வாழ்கிறார்கள், அதுதான் கொஷின். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு வசனத்தோடு எடுத்துக்காட்டு கூறுறோம். நம் கடவுள் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். யாரும் இப்போ அதை சுவைச்சு பார்க்குறது கிடையாது. நம்ம எல்லாருமே வேலையில் பிஸியாக இருக்கோம். ஸோ அதனால் நமக்கு கடவுள் யார் அப்படின்னு ஆழமாக அறிஞ்சிக்கிறதுக்கு நேரமும் இல்லை, ஆசையும் இல்லாமல் போயிட்டு, அதுதான் முதல் காரணமாக நாங்கள் பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட கன்சிஸ்டன்சி இல்லாமல், நிலையான தன்மை இருக்க மாட்டேங்குது. இப்போ இங்கே 4 நாள் வந்திருக்கோம், அதனால நம்ம பக்தியோட மையத்துக்கு போவோம். இங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம அதே பக்தியோடு இருப்போமாங்கிறது கேள்விக்குறிதான். ஸோ அது ஒரு காரணம். அண்ட் நெக்ஸ்ட்டு மாடர்ன் டெக்னாலஜி வளர வளர நம்மக்கிட்ட இருக்க இறை நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. எதுவாக இருந்தாலும் ஈஸியாக நமக்கு கிடச்சிடுது நொடிக்குள்ளே. அதனால தான் நம்ம எதை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது, கடவுள்கிட்ட வரதே கிடையாது. அதனால தான் ஒரு காரணமாக நாங்கள் பார்க்குறோம். மூன்றாவது கேள்வி, என்ன செஞ்சால் இளைஞர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக மாறுவாங்க அப்படின்ற கேள்வி. அதுக்கு எங்கள் டீமில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வழிகாட்டுவதற்கான ப்ராப்பர் கைடன்ஸ் ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. அண்ட் யூனிட்டி அண்ட் கோஆர்டினேஷன், எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து இளைஞர்களாக ஒன்றா சேர்ந்து எல்லாமே பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக மாறுவாங்க அப்படின்ற ஒன்று பார்த்தோம். VBS ஒகேஷ்னல் பைபிள் கிளாஸ், அது ப்ராப்பராக எல்லா டைம்லேயும் ஷெடியூல் போடுற மாதிரியே நமக்கு அதை பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஒரு இது கரெக்டான இதில் முறையில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவும். ஃபீல்டு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு பைபிள் கிளாஸ்லேயுமே சரி எல்லாத்துலேயுமே சரி ஒரு தியரிட்டிக்கலாக போகாமல் ஒரு ப்ராக்டிக்கல் லெவலில் எல்லாமே பண்ணும்போது இப்போ இருக்க மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் ஈஸியாக மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு இதையும் நாங்கள் பார்த்தோம்.
கடைசியாக கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத வந்து நம்ம தெளிவுபடுத்தணும். அப்படி தெளிவுபடுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்பிக்கைக்குரியவர்களாக மாறுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் கேத்லிக் யூத் வந்து டுகெதர்னஸ், அதாவது நம்ம வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் சேர்ந்து பண்ணால் நம்ம நிறையா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணலாம் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல்னஸ் ஜென்ரேஷன், நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும் போது நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக சர்ச்சுக்கு கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் வந்து நம்மளை நீ வந்தாவா இல்லாட்டி இரு அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் டிஸ்கரேஜிங் வந்து நிறைய பேர் உள்ள நல்லா குட் ஆர்ட் இருக்காங்க, நான் பார்க்குறதுக்கு அப்படி இருக்க மாட்டாங்க. அதனால நிறைய பேர் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்ல இதுதான். அதுக்கப்புறம் தே ஜட்ஜ் பை த அவுட்டர் லுக்னஸ். நம்ம வந்து நல்ல நம்ம யூத்தில் யார் நமக்கு நல்லா கைட் பண்ணுறாங்க, நல்ல விதமாக கைட் பண்ணுறாங்க, அதனால அது. The second question is this: why do youth of Catholic Church seek ungodly life? The first point is easy life. In this generation, youth kala vandittu things, they want things easily. They don't want to put much effort and get. They want things, in a very easy way. That was one point. The next point is again, which matches with the first point, which is instant gratification. They don't want to wait and reap the rewards. They want it easily. And they also get distracted towards worldly desires. Yes, thank you. So third point is what should we do to make believers in Christ? ஸோ அது வந்து எப்படின்னா இப்போ இருக்கிற இளைஞர்களோ லைக் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம மற்றவங்கக்கிட்ட ஷோ பண்ணுறப்ப மட்டும்தான் அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. இப்போது நான் ப்ரேயர் பண்ணுறேன், ஸோ நான் ப்ரேயர் பண்ணி எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னா அதை வேணால் வந்து மக்களுக்கு சொல்லி லைக் என்னோடய ஃப்ரெண்டை எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் இருக்கேன், என் ஃப்ரெண்டு இருக்கான். ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் இப்போ ப்ரேயர் பண்ணேன், ஸோ எனக்கு இந்த விஷயம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயம் அவன்கிட்ட சொல்கிறது மூலிமா அவனை வந்து நான் வந்துட்டு கடவுளுக்குள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து நான் ஏற்படுத்தலாம். ஸோ இன்னொன்று என்னென்னா, அந்த செகண்ட் பாயிண்ட் இஸ் இனிஷியேட்டிவ். ஸோ இனிஷியேட்டிவ் எடுத்து சர்ச்சில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. லைக் சண்டேஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம், லைக் நிறைய ஆர்கனைஸும் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறப்போ, ஸோ இப்போது சேம் எக்ஸாம்பிள், லைக் ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ சேம் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறப்போ அவன் சர்ச்சுக்கு வர மாட்டான், பட் நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்றப்போ, ஸோ இல்லைடா இந்த மாதிரி பண்ணுறேன், எனக்கு சப்போர்ட் வேணும், ஸோ நீ வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற வந்து நான் கூப்பிட்டு போகிறப்போ, ஸோ அந்த இனிஷியேட்டிவில் ஸோ அது கடவுளுக்காக தான் பண்ணுறோம். ஸோ கடவுளுக்காக பண்ணுறப்போ அவங்க நம்ம கூட வந்தாங்கன்னா, ஸோ அது வந்து கடவுளுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம அதில் ஒன்று ஏற்படுத்தலாம். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து இன்ட்ராக்ஷன் த்ரூ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போது பிற சபையாக இருந்தாலும் சரி, ஸோ பங்களே வந்து லைக் டூருக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு கூப்பிட்டு போவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி லைக் நம்ம இருக்கிறோன்னா இப்போது எத்தனை பேர் யூத்தாக வந்திருப்பீங்களான்னு தெரில, யூத்தாக கேதர் ஆகி இங்கே வந்துட்டு ப்ரேயர் செஷனுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரில. ஸோ என்னோடய யூத்லேருந்து நான் என்னோடய ஃப்ரெண்டு 2 பேர் தான் வந்திருக்கோம். அண்ட் வந்துட்டு கேர்ள்ஸில் வந்து ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் வந்திருக்கோம். ஸோ மற்ற பேரிஷில் இது வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம கூப்பிட்டு வந்தோமா, இல்லை வந்துட்டு லைக் செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தோமா அப்படின்றது இருக்காது. ஸோ அது வந்துட்டு இப்போது ஓகே நாங்கள் எல்லாருமே போகிறோம், நீயும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு லைக் எல்லாத்துக்குமே ஒரே எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலியமாக அவங்கள வந்து நம்ம வந்து கிரைஸ்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அண்ட் தேங்க்யூ. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் கேத்தலிக் யூத்? ஆக்சுவலி இது கேத்தலிக் யூத்தோட ப்ராப்ளம் மட்டும் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு பேசிக்காக சொல்லிடுறேன். யூத்தோட பிரச்சனையே என்னென்னா சொல் பேச்சு கிழமை தான். எல்லாருமே அந்த ஏஜ் தாண்டி தான் வரும். நானாக இருக்கட்டும், உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட அண்ணன் மாமா யாராக இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஸ்டேஜை தாண்டி, அந்த அடலசன்ஸ் ஸ்டேஜை தாண்டி தான் வராங்க. அவங்க வந்து பெரியவங்க பேச்சை ஆக்சுவலாக கேட்குறதே கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இருக்கிற ஏஜ் வேறு, நியூ ஏஜில் நாங்கள் இருக்கோம், ஆனால் நீங்கள் இருந்த ஏஜ் வேறு, உங்களுக்கு தெரிஞ்சது வந்து இப்போ வந்து சூட்டபிள் ஆகாது, எனக்கு எல்லாம் தெரியும், அந்த ஒரு மைண்ட் செட் வந்துட்டாலே யார் பேச்சும் கேட்குறதில்ல.
இந்த தப்பு எல்லாருமே பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் மீ. இது நம்ம ரியலைஸ் பண்ணி வெளியே வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுது. இது வந்து பொதுவாக யூத்தோட பிரச்சனை. ஆனால் கேத்தலிக் யூத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ப்ராட்டஸ்டன்ஸ் யூத் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு இருக்கிற அந்த இன்வால்மெண்ட் வந்து நமக்கு ஆக்சுவலி இல்லை. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், இதுதான் ரியாலிட்டியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த வேர்ட் ஆஃப் காட் வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்குது. நமக்கு அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் வந்து பைபிள் இருக்குது, ஆனால் பைபிள் வந்து ஒரு ஷெல்ஃபில் இல்லைன்னா ஒரு பீரோவில் கூட பூட்டி வச்சுருப்போம். அதை எடுத்து அந்த வேர்ட்ஸ்லாம் நமக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கிறதில்ல. இந்த வேர்டுனால எனக்கு என்ன யூஸ் ஆகும், நான் எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இதனால் நான் எப்படி அடுத்த லெவலுக்கு க்ரோ ஆக முடியும் அப்படிங்கிற ரியலைசேஷன் வர்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்குது. இதுதான் ஆக்சுவலாக பேஸே. இதுதான். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணாலும் அதோட பேஸே இதாக தான் இருக்கும். தட்ஸ் இட். செகண்ட் கொஸ்டின் வந்து, why the today's youth of Catholic Church lives in a ungodly life? அதுக்கு வந்து எங்ககிட்ட ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ராங் ரோல் மாடல். வந்து எப்படி பேசுவார் அப்படின்னா, கடவுளே இல்லை, நான் கடவுள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கேன். ஸோ அவரை பார்த்து இங்கே வந்து ராங் இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு நம்ம இதில் நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் மதர் தெரேசா, அவங்கள பார்த்து கூட நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகலாம். பட் நீங்கள் வந்து நம்ம வந்து ராங்காக இன்ஸ்பயர் ஆகி அவரை வந்து கடவுளே இல்லை, கடவுள் இல்லாமல் வாழலான்னு சொல்லி இன்ஸ்பயர் ஆகிறது ஒரு ரீசன். அடுத்து வந்து இந்த லைஃப் வந்து ஒரு பேசிக்காக இப்போது எப்படி போயிடுச்சுன்னா, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு செத்து போயிடலாம். ஆனால் இப்போ யாருக்குமே தெரியல செத்து போனதுக்கப்புறம் தான் இன்னொரு லைஃபே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. செத்து போனதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்ம தீர்ப்பு படி தான் நம்ம வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி இங்கே யாருக்குமே ஒரு ரியலைசேஷனே இல்லை. ஸோ அது ஒன்று. இப்போது ஃப்ரீயாக இருந்துடலாம், வாழ்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணாலும் தப்பு நம்மளோட மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் இருக்கிறோம். அதாவது நம்ம பண்ணுற தப்பு வந்து நம்மளுக்கு மட்டும்தான் செய்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு தப்பு பண்ணிவிட்டு நம்ம எது வரைக்கும் வாழ்கிறோமோ அது வரைக்கும் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் செத்து போயிடலாம். இதில் வந்து கடவுள் கும்பிட்டுட்டு நம்ம காலையில் எதுக்கு ஏஞ்சி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு எதுக்கு கற்றுக்கிட்டு எதுக்கு அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கீங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து இப்போது இன்வால்வ் ஆகிற சர்ச்சில் இன்வால்வ் ஆகிற யூத்ஸ்க்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. இப்போது சில சர்ச்லலாம் வந்து சில சர்ச்சில் இருக்காங்க, நான் சொல்கிறது சில சர்ச்சில் தான். இப்போ எப்படின்னா யூத்ஸ் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து, அதாவது இந்த மாதிரி வந்து நம்ம சர்ச்சை வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், இன்னும் நம்ம வந்து இது பண்ணலான்னு சொன்னால், ஆனால் அந்த சர்ச் வந்து அந்த யூத்தோட இதே எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எடுக்கிறது வந்து அவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ அவங்க முடிவை நம்ம வந்து அது கான்சென்ட்ரேட்டே பண்ண வேணாம், பெரியவங்க இதை மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இதனால் என்ன ஆகும், யூத்ஸ்க்கு இப்போது கோயிலுக்கு வர யூத்ஸ்க்கே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பேச்சை கேட்காத இடத்துல நம்ம எதுக்கு இருக்கணுன்ற தாட் வந்துடும். ஃபோர்த் வந்து கேட்டிசம் கிளாஸ். ஃப்யூச்சர் யூத் வந்து முன்னாடிலாம் வந்து கேட்டிசம் கிளாஸ், முன்னாடி இருந்த பேரண்ட்ஸ் எப்படின்னா, கேட்டிசம் கிளாஸ் அட்டன் பண்ணலன்னா நீ என்ன சொல்கிறது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது பேரண்ட்ஸே வந்து கேட்டிசம் கிளாஸ் போகாத, டியூஷன் போ அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சர் யூத்ஸ்க்கு வந்து தப்பான வழிகாட்டு காட்டுறாங்க. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வந்து எப்போ வந்து கேட்டிசம் கிளாஸும் வந்து ஒரு ஒரு கடவுளுக்கு மதிப்பான, கடவுளை சொல்லிக் கொடுக்குற இடம் அப்படின்னு நம்ம ஸ்கூலுக்கு சமமான ஒரு இடம், அங்கே வந்து கடவுளை சொல்லிக் கொடுக்குற இடம் என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி தான் ஃப்யூச்சர் யூத்ஸ்க்கு வந்து கொஞ்சம் க்ரோத்தாக இருக்கும். தேங்க்யூ. தேர்ட் கொஷின் வந்து, என்ன பண்ணால் யூத்துக்கு வந்து இந்த இறைப்பற்று மேலே நம்பிக்கை வரும்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து கன்சிஸ்டன்சி, நிலைத்தன்மை. என்னென்னா நம்ம ப்ரே பண்ணுறதுல நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கிறதில்ல. ஒரு நாள் ஒரு விஷயத்துக்கு ப்ரே பண்ணுவோம், 2வது நாள் பண்ணுவோம், 3வது நாள் பண்ணுவோம், நடக்கலையா, இது நடக்கவே இல்லை, கடவுள் உண்மையே இல்லை, பொய், நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டுதலே விட்டுட்டு கடவுளே இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கமாக போயிடுவோம். நம்மளுக்கு வந்து இந்த காலத்தில் வந்து எல்லாம் அக்செப்ட் பண்ணுற இது வந்து இல்லை. சீக்கிரமாக நம்ம இப்போயே வேண்டணுமா, நம்மளுக்கு அது இப்போயே கிடைக்கணும், சீக்கிரமாக மனசு உடஞ்சி போயிடுறோம். இப்போ 10th ஸ்டாண்டர்டில் ஃபெயில் ஆனானா சூசைடு, டீச்சர் அடித்தாங்களா சூசைடு, அம்மா அடித்தாங்களா சூசைடு. ஃபஸ்ட்டு வந்து கன்சிஸ்டன்சியாக நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும், நம்மளோட ப்ரேயரை நம்ம பிலீவ் பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து லைஃப் வந்து ரைட் வே ஒன்று இருக்குது, ராங் வேன்னு ஒன்று இருக்குது. ரைட்டுன்னு சொன்னால் அது எப்பயுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ராங்குன்னு பார்த்தா அது கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு எல்லாம் ஷார்ட்கட்டில் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து இப்போ எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்கட்டாக முடிஞ்சிருமா அப்படி தான் யோசிப்போம்.
அதனால் இப்போ சர்ச்சுக்கு போக முடியலையா, சாட்டர்டே வர ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ போகிறோம், சண்டே ஒரு நாள் தான் லீவ் இருக்குது, தூங்குவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு நினச்சிட்டு இப்படியே நம்ம தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தோமேன்னா நம்ம வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு இலைப்பற்றுதல் வராது. நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இலைப்பற்றுன்னு நம்பி நம்ம வந்து சர்ச்சுக்கு எல்லாமே கரெக்டாக வந்து சர்ச்சோடு சேர்ந்து நம்மளோட இன்வால்மெண்ட்டை கொடுக்கணும். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்தோலிக்க இளைஞர்களின் பிரச்சனைகள் யாவைன்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம உள்ள திருப்பலி நடந்துட்டு இருக்கோம். திருப்பலி நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில அறிவுரைகள் சொல்லும்போது அவங்களுக்கு இளைஞர்கள் பார்த்திங்கன்னா பிடிக்காது. டாமினேட் பண்ணுற மாதிரி அவங்கள ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஒருத்தர் டாமினேட் பண்ணக்கூடிய இது இருக்கும். அவங்களாம் சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு புரிதல் இருந்தாவே சரியாக நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூகம், மோஸ்ட்லி சமூகம், இந்த மொபைல் ஃபோன் தான் காரணம், முக்கிய காரணம். இவங்களுக்கு எல்லாமே சரியாக நேரத்துக்கு கிடைப்பதால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க பார்த்திங்கன்னா கடவுளுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. அவ்வளோதான். செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு, ஏன் இளைஞர்கள் இறைப்பற்று இல்லாத வாழ்க்கையை வந்து நாடுகிறார்கள்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா சோஷியல் மீடியா. நம்ம எப்பொழுதுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் வந்துட்டு ஃபஸ்ட்டுலாம் 8 மணி 9 மணிக்கெலாம் தூங்கிடுவோம். இப்போ 12 மணி 1 மணி ஆனாலுமே நம்ம வந்து 12 மணி 1 மணிக்கு மேலே தான் நம்ம தூங்குறதுனால நமக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. அதனால் கோயிலுக்கே லேட்டாக போகிறோம். அதனால் நமக்குள்ளே லேசினஸும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்லுவாங்க கோயிலுக்கு சீக்கிரமாக போகணும், ஆனால் வந்துட்டு அவன் சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும், அவன் ஃபஸ்ட்டு ஒழுங்கா அப்படின்னு நமக்குள்ளே நம்ம நினைப்போம். அடுத்தது கடவுள் பயம் இல்லை. கடவுள் பயம் இருந்தாலே நம்ம கரெக்டாக கடவுளை தேடி போயிடுவோம். நமக்கு எல்லாமே கிடைக்கிறதுனால சின்ன விஷயம் கேட்டு பேரண்ட்ஸ் அழுந்தாலே அவங்க கொடுத்துறதுனால நம்ம கடவுளை தேடி போகணுன்ற அவசியமும் நமக்கு இல்லை. அடுத்தது வந்துட்டு போதை பழக்கம், புகை பழக்கம், இதுக்கு அடிமைட் ஆகிறதுனால கடவுளை வந்துட்டு அவர் எப்படி இருப்பாருன்றது அந்த ருசி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்தது வந்து பெற்றோர் வந்துட்டு இளைஞரை வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு யூத்துக்கு போனாலே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால கோயிலுக்கு போனால் நம்ம பொண்ணு கெட்டு போயிடும், நம்ம பையன் கெட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு என்ன பேரண்ட்ஸ்குள்ளே இருக்கனால கூட கேர்ள்ஸை வந்து யூத்துக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன யூத் மீட்டிங்கில் பண்ணுறீங்க, எல்லாம் ஒன்றா உட்காந்துட்ருக்கீங்களே தவிர நம்ம மேலே யாருக்கும் நம்பிக்கை இல்லை. அவ்வளோதான். தேங்க்யூ. கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, என்ன செய்தால் இளைஞர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறுவார்கள்? தேவையை பூர்த்தி செய்தல், அதாவது பங்கில் இருக்கிற மற்றவங்களுக்கு வந்து இளைஞர்களாக நான் போய் உதவி செய்கிறது. அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு உரிய மரியாதை. வெளியே எங்கன்னா போனோம்னா இளைஞர்களுக்கு மரியாதையே இருக்காது. இந்த காலத்தில் வந்துட்டு அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு அந்த மரியாதையை கொடுத்துட்டோம்னா இளைஞர்கள் வந்துட்டு ஒழுங்காக இருப்பாங்க. பங்கில் பொறுப்பு, அதாவது இளைஞர்களுக்கு பங்கில் ஏதாவது பொறுப்பு கொடுத்து அவங்கள வந்து இது நல்லா வழி நடத்த சொன்னோம்னா அவங்க நல்லா வழி நடத்தி அவங்க ஒரு பொறுப்பான ஒரு இளைஞராக இருப்பாங்க. இளைஞர்கள் குழு சந்திப்பு, அதாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிஞ்சப்போ இளைஞர்கள் மீட்டிங் போட்டு இந்த வாரம் என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் எங்கெங்கே போய் யார் யார் வீட்டை சந்திக்கலாம், நம்ம ஏரியாவில் இருக்கிற ஏழைங்களுக்கு என்னென்ன பண்ணலாம், எதனா உதவி செய்யலாமா அப்படின்னு சொல்லி அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிஞ்சோடனே அந்த மீட்டிங் போட்டு ஒரு அறிக்கை விடணும். அதுக்கப்புறம் இளைஞர்கள் மறைக்கல்வி, அதே ஞாயிற்றுக்கிழமையில் ஃப்ரீ ஹவர்ஸில் வந்துட்டு இளைஞர்கள் மறைக்கல்வி எடுத்தோம்னா இளைஞர்கள் மென்மேலும் வளர்வார்கள். So first question, what are the problems of today's Catholic youth? அது மெயினாக வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு சொன்னாங்க. பட் அதுக்கான மெயின் ரீசன் வந்து ஃபியர் ஆஃப் ரியாலிட்டி. லைக் நம்ம எல்லாருமே வந்து அடுத்து என்னடா பண்ண போகிறோம், எக்ஸாம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு டயர்டோ ஸ்ட்ரெஸ்டாவோ இருக்கும் போதோ நம்ம எடுக்கிற ஒரே விஷயம் நம்ம ஃபோன் தான். லைக் நம்ம ரீல்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு 5 minutes பார்த்துட்டு அடுத்த ஒர்க் போகலான்னு. ஆனால் அது நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம். அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு ரிலேட்டடாக வரும், நம்மளை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ரீல்ஸ் இருக்கும். அண்ட் நம்மளுக்கு அடுத்தவங்க ரீகால் பண்ணால் தான் தெரியும் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோன்னு. ஸோ அப்போ ஹோலாக நம்மளுக்கு ஒரு 2 hours ஏதோ லம்பாக போயிடும். ஆனால் அதை நினச்சி நம்ம திருப்பி ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். ஆனால் அது நம்மளுக்கு ரியலைஸ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரோகாஸ்டினேஷன்.
லைக் தள்ளி போடுறது, இன்னைக்கு பண்ணுறத நாளைக்கு அந்த மாதிரி லைக் நம்ம ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் இன்னொன்று வந்து லெத்தாஜிக்னஸ், அதுக்கப்புறம் லெஸ் இன்வால்மெண்ட், லைக் ஃபேமிலி ரிலேட்டடாகவும் இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து லைக் ஃப்ரெண்ட் ஜோன், அதுதான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி இருக்கும். காட் ரிலேட்டட்லையோ இல்லை ஃபேமிலி ரிலேட்டட்லையோ நம்ம அவ்வளோக்கா இன்வால்வ் ஆகவே மாட்டோம். அண்ட் இன்னொன்று வந்து லைக் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு அவ்வளோக்கா நம்ம ஷேரே பண்ணிக்க மாட்டோம் முன்னாடி இருந்த மாதிரி. இப்போ வந்து லைக் நான் க்ரோன் அப், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்துடுவோம். எங்கே நம்ம சொன்னால் நம்மளை சின்ன பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ணிடுவாங்களோ, இல்லை நம்ம வந்து இன்னும் வளரலன்னு நினச்சிடுவாங்களோன்னு சொல்லி நமக்குள்ளே நிறைய இதை ப்ரெஷரைஸ் பண்ணிப்போம். ஸோ அது ஒரு ரீசன். அண்ட் தென் ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட், இது லைக் எப்படின்னா நம்ம ஏன் அந்த விஷயத்தை பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், மித்தவங்க ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பண்ணுறோன்றதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். சிம்பிள், இப்போ நம்ம ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுலேருந்தே, இப்போது இன்ஜினியரிங்னு எடுக்கிறோம் அப்படின்னா அது ஏன் எடுக்கிறோன்னு நிறையா பேருக்கு தெரியாது. இன்ஸ்டெட் அது ஏன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு ரியலைசேஷனோட பண்ணோன்னா இட் வுட் பி பெட்டர். Thank you. So second question is, why do youth of the Catholic Church seek a ungodly life? இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேத்தலிக் சர்ச்சோட ஒரு 2 திருமணமான நபர் வந்து தனக்கு பிறக்கிற குழந்தைங்களை வந்து அவங்க வந்து கேத்தலிக் ஃபெய்த் படி அவங்க வந்து வளர்க்கணும். அதுக்கு தான் திருமணம் பண்ணி அவங்களோட குழந்தைங்களை அவங்க வந்து கேத்தலிக் ஃபெய்த் படி அவங்க வளர்க்கணும். அதை வந்து அது நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுறதில்ல. அவங்க வந்து அப்படியே அவங்க போக்கில் விட்டுறாங்க, அவங்க என்கரேஜும் பண்ணுறதில்ல. செகண்ட் வந்து யாருக்குமே வந்து கடவுள் மீது ஒரு நம்பிக்கை இல்லை, எல்லாருக்கும் ஒரு அன்ஃபியர் ஆஃப் காட்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, அவங்க வந்து ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்காங்க. யூக்ரிஸ்ட் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, அதனால் வந்து அவங்க ஈடுபாடு இல்லை அவங்களுக்கு. அதனால் அந்த நம்பிக்கையை நம்ம அவங்களுக்கு பூர்த்தி செய்யணும். மூணாவது வந்து பேட் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ பேட் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஒரு நாள் சண்டே ஆனால் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ண, ஃப்ரெண்ட் இருந்தால் அவர் வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நம்ம வந்து இப்படி இல்லாமல் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்ற பொறுப்பு நமக்கு இல்லாமல் நம்ம வந்து இப்படி விட்டுட்டு நம்ம கடமைகள்லாம் விட்டுட்டு நம்ம படத்துக்கு போயிடும். ஸோ அதுதான். தேங்க்யூ. என்னோட டாபிக் வந்து இளைஞர்களுக்கு என்னென்னலாம் செஞ்சால் நம்பிக்கை வரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபேமிலி ப்ரேயர் வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே ஃபேமிலியில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி செஞ்சால் தான் இறை நம்பிக்கை வரும். செகண்ட் ஒன் வந்து பைபிள் ரிலேட்டட் கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும். தேர்ட் ஒன் வந்து ரீடிங் பைபிள் டெய்லி, வீட்டில் வந்து பைபிள் வந்து வாசிக்க ஆரம்பிக்கணும் சின்ன வயசுலேருந்தே. தென் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் ப்ரேயர் லைக் சர்ச் ஈவெண்ட் அண்ட் ரெட்ரீட். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரெட்ரீட் அட்டன் பண்ணுறோமோ அப்போ தான் கடவுளை பற்றி அறிஞ்சிக்க முடியும், இறை நம்பிக்கை வளரும். அதே மாதிரி நம்ம சர்ச் ஈவெண்ட்டில் போயிட்டு இப்போது அன்பியம் இருக்குது, அப்புறம் யூத்துக்குன்னு சொல்லிட்டு சர்ச்சில் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்மளோட லைஃப்பில் சின்ன சின்ன விஷயம் நடந்திருக்கும். இப்போது என் லைஃப்பில் வந்து நான் ப்ரே பண்ணுறேன் ஒரு சின்ன விஷயத்துக்காக, அந்த விஷயம் நடந்துருச்சு. ஸோ அதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் ஷேர் பண்ணணும். அது வந்து சர்ச் ஈவெண்ட்லேயும் ஷேர் பண்ணலாம், இல்லை ஃபோன் மெசேஜ்லேயும் ஷேர் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு டெஸ்டிமனி அண்ட் சிம்பிள் ப்ரேயர் ஆஃப் ஓன் ப்ரேயர்ஸ். நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ப்ரேயராக இருக்குது, இது மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஸோ நான் பைபிளே எதுவும் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடிடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் சின்ன ப்ரேயர், ஒரு நம்மளுக்கு பிடிச்ச பைபிள் நம்ம படிக்கும்போது இந்த வேர்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அந்த வேர்டை வச்சு நான் ப்ரே பண்ணுறேன். அப்படி ப்ரேயர் பண்ணும்போது நமக்கு வந்து இறை நம்பிக்கை வளரும். தேங்க்யூ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.